ஒரு சிறந்த மந்த்லி பிசினஸ் ரிவ்யூங்கிறது வெறும் மீட்டிங் கிடையாது. அது ஒரு லீடர்ஷிப் ரிச்சுவல். அது பர்பஸ் அலைன்மெண்ட்டா மாத்தும். அலைன்மெண்ட்டை ஓனர்ஷிப்பாவும், ஓனர்ஷிப்பை ரிசல்ட்ஸாவும் மாத்தும். சிறந்த ரிவ்யூஸ் ஹியூமனாவும் ரிகரஸாவும் இருக்கும். மக்கள் மிஷனோட கனெக்ட் ஆகி ஃபேக்ட்ஸை புரிஞ்சு வேல்யூ கிரியேட் பண்ற டெசிஷன்ஸ் எடுக்க தயாரா இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும். ஹேண்ட் அவுட்ஸை 3 டேஸ் முன்னாடியே ஷேர் பண்ணுவேன். அப்போதான் லீடர்ஸால அதை புரிஞ்சு பேட்டர்ன்ஸை கவனிச்சு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சர்க்குலேஷன் எவ்வளோ முக்கியமோ ப்ரிப்பரேஷனும் அவ்வளோ முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஸ்லைட்ஸோட மட்டும் வராம இன்சைட்ஸ், கொஸ்டின்ஸ், அப்புறம் என்ன மாறுச்சுங்கிற வியூவோட வரணும். அப்புறம் முதல் சில நிமிஷங்களை டிசிப்ளினோட கையாளுங்க. ப்ரீ ரீட், ரெடினஸ், டீம் அட்டெண்டன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒவ்வொரு செக்குக்கும் ஒரு நிமிஷம் போதும். எல்லாரும் செட்டில் ஆனதும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி பிஹேவியர்ல இருந்து ஆரம்பிங்க. நம்ம டீம் உண்மையாவே அந்த பிளட்ஸ் படி நடக்கிறாங்களா, ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களான்னு கேளுங்க. இதுக்கு வெறும் கருத்தை மட்டும் பதிலா எடுத்துக்காதீங்க. ஆடிட்ஸ், சர்வேஸ், அப்சர்வேஷன், அப்புறம் 1-on-1 டயலாக் மூலமா இதை செக் பண்ணுங்க. கல்ச்சர் வெறும் ஸ்லோகனா இல்லாம ஆதாரத்தோட அப்புறம் லேர்னிங் ரிச்சுவல்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்க. டெய்லி ஒர்க் மேனேஜ்மெண்ட்டும் வீக்லி ஷார்ப்பனிங் ஒர்க் ஷாப்பும் டீமுக்கு பயனுள்ளதா இருக்கணும். இந்த 2 செக்கையும் ஒரு 5 நிமிஷ இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க. இது கல்ச்சரை காப்பாத்தி சும்மா ஏனோ தானோன்னு வேலை செய்யாம தடுக்கும். இப்போ எவிடன்ஸ் பேஸ்க்கு போவோம். போன தடவை பேசின விஷயங்கள், எடுத்த ஆக்ஷன்ஸ் பத்தி ஒரு 5 நிமிஷம் ரீகேப் பண்ணுங்க. அப்போதான் யாரு என்ன கமிட் பண்ணாங்க, எது முடிஞ்சது, எதுல இன்னும் கவனம் செலுத்தணும்னு எல்லாருக்கும் தெரியிருந்து 3 ஸ்கோர் போர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸ்டேக் ஹோல்டர் பெர்செப்ஷனுக்கு 8 நிமிஷம் கொடுங்க. கஸ்டமர்ஸ், பார்ட்னர்ஸ் இல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம பெர்ஃபார்மன்ஸை எப்படி பார்க்கறாங்கன்னு அவங்களோட சென்டிமெண்ட் ட்ரெண்ட்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 5 நிமிஷத்துல பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸையும், அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துல கல்ச்சர் மெச்சூரிட்டியும் பாருங்க. இடையூறுகளை ஏத்துக்காத குணம், விழிப்புணர்வுக்கான உண்மைத்தன்மை, அப்புறம் முன்னேற்றத்துக்கான ஆர்வம், இதெல்லாம் வச்சு சிஸ்டம் வளருதான்னு பாருங்க. ப்ரிப்பரேஷன் தான் இந்த ஸ்கோர் போர்ட்ஸை பவர்ஃபுல் ஆக்குது. அப்டேட்டட் டேட்டா, தெளிவான மெட்ரிக்ஸோட வாங்க. ட்ரெண்ட்ஸையும் போன ரிவ்யூக்கு அப்புறம் என்ன மாறிச்சுங்கிற தெளிவான விளக்கத்தையும் காட்டுங்க. எந்த ஒரு நம்பரையும் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அதோட நம்பகத்தன்மையை டெஸ்ட், ஏதாவது ஒரு மெட்ரிக்கை அதோட சோர்ஸ் டேட்டா வரைக்கும் ட்ரேஸ் பண்ணுங்க. அப்போதான் ஸ்கோர் போர்ட்ஸ் ஆதாரத்தோட இருக்குன்னு எல்லாருக்கும் புரியும். இந்த ட்ரேசபிலிட்டி செக்டர் சுருக்கமா முடியும். மீட்டிங் திசை மாறாம இருக்கவும், பொறுப்புணர்வை அதிகப்படுத்தவும் ஒரு 5 நிமிஷமே போதும். அப்புறம் இந்த ஸ்கோர் போர்ட்ஸை வச்சு முக்கியமான பிசினஸ் கேப்ஸ் கண்டுபிடிங்க. இங்கதான் பேச்சு சும்மா சாட்டில் இருக்கிற அறிகுறிகளை பத்தி இல்லாம ஆழமான கவனம் தேவைப்படுற பிரச்சனைகளை நோக்கி மாறும். உண்மையான காரணங்களை ஆராய்ஞ்சு இந்த ஃபோக்கஸ் செட்டிங் டிஸ்கஷனுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. ரூட் காசை யோசிங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸை எது பாதிக்குதுங்கிற ஒரு சிஸ்டமிக் வியூவோட பாருங்க. இந்த ரிவ்யூவோட முக்கியமான பகுதியே ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல பிரசன்ட் பண்றது தான். இது டீம்ஸுக்கு நடுவுல ஒரு கம்பேரபிலிட்டியை உருவாக்குது. அதோட கான்வர்சேஷனை பிரசன்டேஷன் ஸ்டைல்ல விடாம பெர்ஃபார்மன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. ஒவ்வொரு அப்டேட்லையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ், அப்புறம் காலப்போக்கில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்லணும். அதோட போன ரிவ்யூக்கு அப்புறம் என்ன மாறுச்சுன்னு சொல்லணும். அப்போதான் அங்க இருக்கிறவங்களால வெறும் ஸ்னாப்ஷாட்டை மட்டும் பார்க்காம மொமெண்டமா புரிஞ்சுக்க முடியும். இதுல ஆக்டிவ் மெஷர்ஸ், அதோட ஸ்டேட்டஸ், அப்புறம் கிராஸ் ஃபங்க்ஷனல் அட்டென்ஷன் தேவைப்படுற முக்கியமான கேப்ஸ், ரிஸ்க்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சப்போர்ட் நீட்ஸையும் மென்ஷன் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனல் பிரசன்டேஷன்ஸுக்கு ஒரு 45 நிமிஷம் ஒதுக்குங்க. இது விஷயத்த ஆழமா பேசவும் உதவும், அதே சமயம் மீட்டிங்கோட எனர்ஜி குறையாமலும் பார்த்துக்கும். அப்புறம் ஒரு 5 நிமிஷத்து சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஆடிட் ரிசல்ட்ஸ் கொண்டு வாங்க. இது வெறும் கம்ப்ளைன்ஸை மட்டும் பார்க்காம எஃபெக்டிவ்னஸையும் பார்க்கணும். DEMEC கவுண்டர் மெஷர்ஸ் நிஜமாவே ஒர்க் ஆகுதா இல்லையாங்க தான் இங்க முக்கியமான கேள்வி. இந்த வேலிடிட்டி செக் தான் முன்னேற்றத்தை உண்மையா வைக்குது. நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் சிஸ்டமை மாத்துதா இல்ல சும்மா ரிப்போர்ட்டை அலங்கரிக்குதான்னு இது லீடர்ஸ்க்கு சொல்லும். ஒரு நல்ல ரிவ்யூ லீடர்ஷிப் சாய்ஸோட முடியணும். ப்ரையாரிட்டிஸ் செட் பண்ணி, ட்ரேட் ஆஃப்ஸை வெளிப்படையாக்கி, ஃபங்க்ஷன்ஸுக்கு நடுவுல அலைன் பண்ணி, பட்ஜெட்ஸ், ரிசோர்சஸ், ஓனர்ஸ், டைம்லைன்ஸை முடிவு பண்ணணும். இது பிசினஸை முன்னாடி கொண்டு போகும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் எடுத்து சக்ரா டயலாக், மெச்சூரிட்டியும் கோல்டன் ரூல்ஸையும் பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த கேடன்ஸ் சரியா நடந்தா மக்கள் உள்ள வந்ததை விட அதிக தெளிவோடவும் தைரியத்தோடவும் அவங்க நோக்கத்தோட இன்னும் நெருக்கமாகவும் வெளியே போவாங்க.